சென்டரில் ஸ்கேல் வச்சு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். எத்தனை பூ வைக்கிறோமோ அத்தனை பூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட்டு நீட்டாக வந்துட்டு அடிச்சிருக்கிறோம். பூ வந்து ரெடி பண்ணிக்கலாம். எந்த மாடலில் நம்ம பூ வைக்கிறோமோ அதே மாடலில் வந்துட்டு எல்லா பூவும் ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பூ மட்டும் வேறு கலரில் வச்சுருக்குறோம். பூ வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லா பூவும் அடிச்சாச்சு. இப்போ நாட்டு வந்து நீட்டாக அடிச்சுட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு வி ஷேப் வச்சு அழகாக நீட்டாக எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரப்பு அடிச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் முன்ன பின்னே அரைஞ்சி கம்மியாக இருக்கட்டும் இறக்கும். அப்போ தான் ஷேப் வந்துட்டு லைனாக அழகாக இருக்கும். எத்தனை பீஸ் தேவையோ பீஸ் தகுந்த மாதிரி அடிச்சுட்டு மேலே வந்து பீஸ் தெரியாமல் அந்த பூவை வச்சு கரெக்டாக ரப்பு அடிச்சிருவோம். அப்படி மேலே வந்துட்டு வேறு கலரில் அடிச்சிருக்கிறோம். எல்லாமே ஒரே கலராக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ வந்து எல்லாமே அடித்தாச்சு. ஒரு மணி தைச்சிருவோம். மணி தைச்சிட்டு பார்த்தோம்னா ரொம்ப லுக்காக இருக்கும். ஸ்டோன் வைக்கலாம். ஸ்டோன் வந்து பெருசாக இருந்தால் ஸ்டோன் வைக்கலாம். நம்ம வந்து மணி தாங்க தைக்கிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சின்ன சின்ன டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது.